லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக நம்ம வந்து நிலைத்திருப்பதை பற்றிய விஷயங்களை தியானித்தோம். ஏராளமானவைகளை தியானித்தோம், எல்லாவற்றையும் தியானிக்கவில்லை. தியானித்த அளவுக்கு நம் வாழ்விலே அது நமக்கு சௌகரியத்தை தரும் என்பதிலே சந்தேகமில்லை. ரோமர்கள் நிறுவத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறதா சொன்னேன். என்னுடைய ஞாபகம் மறதி, என்னுடைய நோட்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஏறக்குறைய அரை நாளாக தேடிட்டுருக்கேன், கிடைக்கல. இட்ஸ் நாட் ஃபேர், இட்ஸ் நாட் ரைட் ஆல்சோ. இருந்தாலும் வருகைக்கும் நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கும் தேவையான ஒரு இன்றைய காலகட்டத்திலே நாம் சந்திக்கிற ஒரு சரியான சவால், அதை நாம் ஜெயித்து தான் ஆக வேண்டும். அதான் எனக்கு தெரியுமேங்கிற நிறைய விஷயங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில், சபை வாழ்க்கையில், அது குறிப்பாக இந்த பெந்தகோஸ்து சபை வாழ்க்கையில் எங்கெல்லாம் நிறைய வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த சூழலிலெல்லாம் அந்த ஒரு மெத்தனமான போக்கு பல காலமாகவே புரையோடி போயிருக்கிறது. இதை நாம் ஜெயிக்க வேண்டும். இதிலே நாம் ஒரு வெற்றியையும் நிலைவரத்தையும் நாம் காண வேண்டும். தெரிந்தவர்களுக்கு தான் அதிகமான அடி, தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விதமான நியாய விசாரணை உண்டு. நியாய விசாரணை இல்லாமல் ஒருத்தரும் இக்கரையை தாண்டி அக்கறைக்கு செல்வது என்பது கிடையவே கிடையாது. அதனால் சபையை பற்றிய ஒரு மெத்தன போக்கு, சபையை பற்றிய ஒரு சுகாதாரமான, கர்த்தரோடு இணைந்து வாழவும், அவரோடு இருக்கவும், அவரோடு பறந்து போகவும், அவருடைய கரத்தின் கிரியால், அவருடைய திருவுளத்தின் தீவிரத்தாலே நாம் புலம்பெயர்ந்து போகும் இல்லை முடிவில்லா வாழ்விலே பிரவேசிக்கும் விஷயத்தில் சபையை பற்றிய அடிப்படை அஸ்திபார உண்மைகளை நாம் மறுபடியும் நினைவு கூர்ந்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்ப நேரத்திலே சொல்கிறேன், வெறும் ஒரு 3/127 127A எம்ஜிஆர் நகருங்கிற ட்ரிச்சி 26ங்கிற இடத்துல கூடி வர்றது மாத்திரம் பத்தாது. அதை மாத்திரம் கணக்கு காமிச்சிக்கிட்டு சிலிப்பிக்கிட்டு அலைய முடியாது. ஸோ we need to have a genuine, impactful, மறுரூபத்துக்கு அடுத்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சபையை பற்றி நமக்கு தேவை. அவைகளை நாம் எவ்வளோ சீக்கிரம் பார்த்து முடிப்போமோ அதை முடித்து விடுவோம். கர்த்தர் உதவி செய்வாராக. யாத்ரா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். The book of Exodus chapter 29 verse 43. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். இப்போ நான் இதுக்காக நான் சரியாக ஆயத்தமாகி வரல. தட் இஸ் நாட் ஆல்சோ ரைட். அதனால் என்னால் இப்போ எபிரேயம் கிரேக்கம் அப்படின்னு எதையாவது நான் உங்களுக்கு சொல்கிறதாக இல்லை, சொல்ல முடியாது, சொன்னாலும் சரியாக வராது. unless I do some real homework. மேலோட்டமாகவே வேதம் தெளிவாகவே தன்னைத்தானே வியாக்கியானப்படுத்தி கொள்கிறது. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். சபை என்பது இஸ்ரவேல் புத்திரர் சந்திக்கப்படும் இடம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே பிளெயினாக சிம்பிளாக அதெல்லாம் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கர்த்தருடைய தேசத்தின் மக்கள். They are kingdom people. They are people of the kingdom. அவர்கள் உலக ஜனத்திலிருந்து, ஜனத்தொகையிலிருந்து, அநேக காலகட்டத்திலிருந்து கர்த்தருடைய வருகை பரியந்தம் இஸ்ரவேல் ஒரு நித்திய உடன்படிக்கையின் மக்கள். The people of Israel, இப்போ இருக்கிற இந்த ஃபிசிக்கல் இஸ்ரேலைட்ஸும் சரி, இந்த பிப்ளிக்கல் டைம்ஸில்
ஆபிரகாமை தெரிந்து வேறு பிரித்து வழிநடத்தி வந்த அந்த காலத்தில் இருந்த ஆரம்பமான காலத்திலிருந்து இருக்கிற அந்த இஸ்ரவேலர்களானாலும் சரி, மரித்தவர்களை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அதை பற்றி கண்டிப்பாக எனக்கு பெரிய ஞானம் இல்லை. நம்ம கையில் ஆண்டவர் அந்த முடிவை கொடுக்கவில்லை. அதனால் அதை போட்டு நம்ம நோண்டி ரணகலப்ப ஆகணும்னு அவசியம் இல்லை. தோஸ் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டில் அலைவ், அவளை பற்றி யோசிப்போம். இப்போ கூட 93 இயர்ஸ் ஓல்டு ஒரு ஹாலோகாஸ்ட் சர்வைவர், அவர் ரொம்ப விஷயங்களை எளிமையாக நினைவு கூர்கிற அந்த விஷயங்களெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு அவருடைய அந்த ஸ்மால் கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு எடுத்து சொல்கிறார். கடவுளை மதிங்க, தோராவை மதிங்க, மேசியாவை நம்புங்க அப்படின்னு சொல்கிறார். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லு. ஏன்னா பாஸ்டர் டென்ஷன் ஆகிறாரு, கத்துறாரு அப்படிங்கிற புகார் கோலத்தனமாக கேவலமாக ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குள்ளாக பரவித்தான் இருக்குது. இதெல்லாம் பீடிகை போட்டு எதையும் சொல்ல வரல. சொல்ல வந்த கருத்தை தேவையில்லாமல் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு, அதுவும் ஒரு மனுஷீகத்துக்கு அடுத்த ஒரு கரிசனையில் சொல்கிறேன். சபை இஸ்ரவேல் மக்கள் சந்திக்கப்படும் இடம். இந்த சபைங்கிற அந்த வார்த்தையை நம்ம புதிய ஏற்பாட்டு பாணியிலே பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்டுக்கொள்ளப்பட்ட, அவருக்கு கிரயமாக சொந்தமாக்கி கொள்ளப்பட்ட எல்லா ஜாதி ஜனத்திலிருந்து மறுபிறப்பினாலே ஆண்டவருக்கு சொந்தமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சந்திக்கும் இடம். தட் மீன்ஸ் இட்ஸ் அ பிளேஸ். அது ஒரு இடம். நாம் அடிப்படையிலே ஆவியாகத்தான், ஆவின் ரூபமாகத்தான் படைக்கப்பட்டோம் என்றாலும், நாம் ஒரு ஆவிக்குரிய ஜீவராசிகள் என்றாலும், நாம் ஒரு வரையறைக்குட்பட்ட சரீரத்தில் வைக்கப்பட்டுள்ளோம் என்பதையும், இப்படிப்பட்ட உண்மைகளை நான் மறந்தே போகாத அளவுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சொல்லி இருந்திருக்கிறேன், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நாம் இயேசு கிறிஸ்துவின் ரகத்திலே ஆவி ஆத்மா சரீரத்தோடு முடிவில்லா வாழ்விலே வாழ வேண்டிய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அந்த தகுதியை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அந்த தகுதிக்கேற்ற அந்த மறுரூபம், அந்த மாற்றம், அந்த உருமாற்றம், அந்த முப்பரிமாணமான மாற்றம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதிலே நமக்கு கரிசனை வேணும், நமக்கு ஒத்துழைப்பு வேணும். தேவனுக்கு வைராக்கியம் இருக்கிறது, அவருக்கு முடியாதுங்கிறதுக்கே அங்கே வாய்ப்பு, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அவரால் எல்லாம் முடியும், அவர் சரியாக தீர்மானித்திருக்கிறார். இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் மீட்டிங், சந்திக்கும் இடம். ஒருவர் பார்க்க வேண்டிய இடம், பார்த்து பேச வேண்டிய இடம். அந்த பார்க்கும் நேரத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வு பேச்சாக இருக்கலாம், சும்மா கூட இருக்கலாம். So many events can transpire. அதெல்லாம் நம்ம பொறுப்போடு நினைத்து அந்த சந்திப்பு வீணாக போகாதபடி அதை பிரயோஜனப்படுத்திக்கணும். ஈவன் ஒரு கேஷுவல் விசிட்டுங்கிறாங்களே, இப்போ பார்க்குக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸாக போகலாம், ரிலேட்டிவ்ஸாக போகலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போகலாம், 2x2 போகலாம். யூ கேன் மீட் ஈவன் அ ஸ்ட்ரேஞ்சர் இன் அ பார்க். இட் மே பி எ ப்ரீஃப் மொமெண்ட். அது ஒரு 5 minute மீட்டிங்காக இருக்கலாம், 5 minutes மீட்டிங்காக இருக்கலாம், இட் மே பி 5 hour மீட்டிங்காக இருக்கலாம். என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன நம்ம புரிஞ்சிக்க போகிறோம், என்ன பிரயோஜனப்பட போகிறோம், என்ன உற்சாகம் அடைய போகிறோம், என்ன விதத்தில் உபயோகமாக இருக்க போகிறோம், உபயோகம் அடைய போகிறோம், காரணம் என்ன. பெரிய ஒரு திட்டத்தோடு தான் கூடி வரல, பார்க்கலன்னா கூட சும்மா தான் பார்த்து தான் இருக்கும். ஆனால் பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப வருஷம் ஆச்சுல, ரொம்ப நாள் ஆச்சுல பேசி அப்படின்னு உங்களுக்குள்ளேயே யாரோ சொல்லி கொடுத்து சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ ஸ்பான்டேனியஸ் நிகழ்வாக இருக்கணும். முன்னுரைக்கப்படாத, ஆனால்
நல்ல ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிறைவான ஒரு நிகழ்வாக மாறணும். ஸோ சபை இஸ்ரவேல் அங்கே சொல்கிறார், அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். ப்ராபப்ளி நாம் இங்கேருந்து கூட அதை வாசித்தால் பிரமாதமாக இருக்கும். வேதத்தை இன்னொன்று நான் ரொம்ப நாளாக யோசிக்கிறது உண்டு. வேதத்தை போதிக்கிறவங்களும் சரி, இல்லைன்னா வேதத்தை கேட்க வரவங்களும் சரி, சிஸ்டமேட்டிக்கலி இல்லைன்னா ஒரு அவுட் ஆஃப் த வே கூடி வர நேரத்துலையும் இப்படி ஒரு கருப்பொருளின் கீழாக தான் கேட்குறாங்க. அந்த சில வசனங்களை பொறுக்கி எடுத்து அதோடு கூட இணைந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறோம். அந்த பெரேயா பட்டணத்து மக்களை பற்றி நாம் மெச்சிக்கிறோம், அது நல்லதுன்னு யோசிக்கிறோம், ஏற்றுக்கிறோம், ஆமோதனை கொடுக்குறோம். ஆனால் வீட்டில் போய் அதை நம்ம திரும்பி ரிவைஸ் பண்ணுறதில்ல. இப்போ அங்கே நான் இஸ்ரேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படணும்னா ஏன், எப்படி சொன்னார், என்ன பேக்ரவுண்டில் சொன்னார் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த அங்கேங்கிறது முதல்ல உங்களுக்கு புரியும். சபையே ஒரு இடம்தான். It's a conglomeration of believers coming together. Okay. தேவனுடைய தேசத்தின் பிரஜைகள் கூடி வருகிற ஒரு இடம், ஒரு நிகழ்வு. அதை தேவன் ஜடப்பிரகாரமான ஒரு விலாசத்துக்கீழாம் கூட்டி பார்க்கலாம். தேவனோடு நமக்கு ஏற்படும் அந்த ஜப நேரத்தில், அந்த ஒரு இடத்துல நம்முடைய ஆவி ஆன்மா சரீரமே ஒரு இடம், முப்பரிமாணம் கொண்ட ஒரு இடம். தற்காலிகமான நிரந்தரமற்ற ஒரு வரையறைக்கு உட்பட்ட, மரணத்துக்கு உட்பட்ட, அழிவுக்கு உட்பட்ட ஒரு சரீரத்துக்குள்ளாக அழியாத ஆத்மாவும் ஆவியும் தங்கி கொண்டிருக்கிற, இயங்கி கொண்டிருக்கிற ஒரு இடம். இதில் தேவனுடைய சந்திப்பு நமக்கு ஏற்படணும்னு விரும்புகிறார். ஓகே, இதெல்லாம் நீங்கள் தான் யோசிக்கணும். நிறைய அறிவு இருக்குது. இன்றைக்கி கூட மத்தியானம் தான் நினச்சேன் இந்த வசனங்களை யோசிக்கும்போது. நிறைய வசனங்களை இந்த சபை கேட்டிருக்கு. எதுக்களிக்கிற அளவுக்கு நீங்கள் கத்திட வார்த்தை கேட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் ரிவிஷன் ப்ரிசைஸாக இருக்கணும். முப்பத்தோராம் வசனத்தில் வேகமாக வாசிக்கிறேன். யாத்திரா 29:31. பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்த அதன் மாம்சத்தை பரிசுத்த இடத்தில் வேக வைப்பாயாக. அந்த ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூட இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரனும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலை புசிக்க கடவர்கள். அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்த பண்ணும் பொருட்டு அவர்களால் பாவ நீத்தி செய்யப்பட்டபடியால் அவைகளை அவர்கள் புசிக்க கடவர்கள். அந்நியனோ அவைகளை புசிக்கலாகாது, அவைகள் பரிசுத்தமானவைகள். ஏன் அதை வாசிச்சேன்னா, தேவன் நம்மை சந்திக்கிற இடம், அங்கே அவர்களை சந்திப்பேன். இஸ்ரவேல் புத்திரை சந்திப்பேன்னா அந்நியனை ஆண்டவர் சந்திக்க வரல. இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க, கர்த்தருக்கு சொந்தமானவங்க தான் தேவனாலே சந்திக்கப்படுவாங்க. சபை தேவனுடைய பிள்ளைகளுக்காகத்தான். அந்நியர்கள் இங்கே அந்த ப்ராஸ்லட்டைசேஷன் விருத்த சேதத்தின் மூலமாக பழைய ஏற்பாட்டு விதமாக, புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய மறுபிறப்பின் மூலமாக, மனம் திரும்புதல் மூலமாக, ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைந்தால் they become part of the kingdom. அவைகள் பரிசுத்தமானவைகள். பிரதிஷ்டையின் மாம்சத்திலும் அப்பத்திலும் ஏதாகிலும் இடையற்காலம் மட்டும் மீந்திருந்தால் அதை அக்கினியிலே சுட்டெரிப்பாயாக, அது புசிக்கப்படலாகாது. இப்படியே நிறைய சொல்லிட்டு வரும்போது இங்கேருந்து வாசிக்கலாம். 40ஆம் வசனம். ஒரு மரக்காலிலே 10 ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்த மாவாகிய மெல்லிய மாவையும் பானப்பலியாய் கார்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக.
மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பான பலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறைதோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அந்த ஒரு வசனமே கூட நமக்கு போதும். such a detailed scripture. உன்னுடனே பேசும்படி 42ஆம் வசனம், உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறைதோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. கடவுள் பேசும்படி தான் நம்மை சந்திக்கிறார். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம். வாட் ஆர் வி ஆஸ்கிங் காட் அண்ட் வாட் ஆர் வி எக்ஸ்பெக்டிங்? அவர் என்ன செவிட்டு சாமியா, லூசு சாமியா? அது அவர் உயிருள்ளவர், மண்ணல்ல, கல்லல்ல, பொன்னல்ல, பெண்ணல்ல. அவரே சொல்கிறார், when I come, when I meet with you, when you meet with me, we want to talk, I have to talk to you. இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் யோசித்தேன். கடவுள் ஒருத்தரோடு பேசி ஒருத்தன் வாழ்க்கையில் திருந்தலைன்னா அவனுக்கு விமோச்சனமே இல்லை. ரொம்ப பயமாக இருக்குது, கலக்கமாக இருக்குது, பகீர்னு இருக்குது. பேசுகிற தேவன், பேசி இருக்கிற தேவன், பேசி கொண்டிருக்கிற தேவன், இன்னும் பேச போகிற தேவன், எல்லாவற்றையும் பேசி முற்றிட்டுன்னு எழுதப்பட்ட வேதத்திலிருந்து தான் தேவன் நம்மோடு பேசுவார். அதுதான் அதில் இருக்கிற மாற்றுக்கருத்துக்கு இடமில்லாத ஒரே உண்மை. ஒருமையான ஏக மனமான ஏக சிந்தையான பிரிவினை இல்லாத ஒரே உண்மை. there are no multiple choices. இப்போ கூட வேதாம படிப்பெலாம் படிச்சிங்க, ABCD மாதிரிலாம் இருக்குது. there are no such many options. ஒரே கர்த்தர் வேத வசனத்திலிருந்து மாத்திரம்தான் பேசுவார். வேத வசனத்தை வலியுறுத்துவதற்கு அவர் எதையும் உபயோகிப்பார். வேத வசனத்தை ஓரங்கட்டுவதற்கு அவர் பேசுகிறதாக இல்லை. பிகாஸ் he is predominantly an eternal word. ஓகே, அப்புறம் உங்களை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே, வாசல்லையே பேசுகிறாரு. உள்ளே விட்டுட்டு உட்காந்து டேக் யூ சீட் அப்படின்னு உட்காந்து பேசுகிறதில்ல. நீ உள்ளே அவரோட சம்பாஷணைக்குள்ளே, அந்த உறவுக்குள்ளே, அந்த மீட்டிங் ரூமில் அந்த சந்திப்பு, அது ஃப்ரெண்ட்லி விசிட்டாக இருக்கலாம், என்ன காரணத்துக்காக ஒருத்தர் சந்திக்கிறதா இருக்கலாம். இட் மே பி எலக்ட்ரானிக்லி வி ஆர் மீட்டிங் வித் சம்படி த்ரூ செல்ஃபோன். இன்னைக்குரிய நிலையெல்லாம் அதை யோசித்து பார்க்கணும். இமெயிலில் ஒருத்தரை சந்திக்கலாம், இன்டர்நெட்டில் சந்திக்கலாம், இன்ஸ்டாகிராமில் சந்திக்கலாம். so many avenues are there. ஸோ அந்த ஆரம்பத்திலே வாசல்லே சந்திக்கிறார். அங்கேயே அவர் பேசுகிறார், உங்கள் தலைமுறைதோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அப்போ அவரை போய் பார்க்கும்போதே தகன பலியோடு போகணும், சர்வாங்க தகன பலியோடு போகணும், ஒரு நித்திய எண்ணத்தோடு போகணும். we carry eternity. இதெல்லாம் பூதாகர படத்தில் டிஃபிகல்ட்டி, அதான் அவங்களை கஷ்டப்படுத்தி காமிக்கல. நோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த குவாலிட்டியாக தர மகா அக்மார்க்குறாங்களே, அக்மார்க் நெய், அந்த மாதிரி கலப்படமே இல்லாத மகா சுத்தபத்தமான ஒரு காரியத்துக்கு தேவனிடத்தில் அடையணும்னா அந்த முறையோடு தான் அடையணும். அதில் நித்தியம் இருக்கணும். இன்றைக்கி பேசிட்டு மறந்து போகிறவர் இல்லை, பல வருஷம் ஏனோ கூட பேசிட்டு சூப்பர்ப்பா, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ப்பா நீ அப்படின்னு ஆண்டவர் போல் அவரால் பிரிய முடியல, இவரால் பிரிய முடியல. ஸோ தே wanted to go along and அவர் எடுத்துக்கொண்டார், அவர் காணப்படாமல் இருப்பானார்.
நித்தியம் வரைக்கும் கர்த்தருடைய உறவு நித்தியம் வரைக்கும் நம்ம பிரதிபலிக்கணும். அந்த சீரியஸ்னஸ், அந்த கமிட்மெண்ட் இல்லாதனால்தான் ஆத்திரத்தில் அள்ளி தெளித்த கோலம் போல் பெந்தகோஸ்தே சாங்கியமான சம்பிரதாயங்களிலே பெருமிதம் கொண்டு பீத்தி கந்தலானது போல் இருக்கிறோம். We don't carry eternity in our heart. Something to really tremble about. அச்சம் கொள்ளணும். மரியாதை கலந்த வணக்கம் நமக்குள்ளே இருக்கும். அந்த பலி எப்படி செலுத்தணுங்கிறது தான் முன்னாடி இந்த டீட்டெயில் அந்த முன்னாடி பகுதியெல்லாம் பார்க்குறோம். ஆட்டிடியூட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்படியே எதுவுமே பண்ணாமல் சந்தித்தாலும் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். நான் அவங்கள சந்திப்பேனே யோசிக்கலை, அதனால் என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிறது நல்லா கேட்கணும் காதை கொடுத்து. கொஞ்சம் தான் உண்மையாக இருக்கலாம். இன்னார் சந்தித்தா நல்லா இருக்கணும், என்னைக்காவது யோசிச்சுருக்கணுமே. யோசிக்கவே இல்லை, நான் யோசிக்கிறதே இல்லைன்னா அது உங்கள் தலையெழுத்து. அதுக்கு யாரும் வக்காலத்துக்கு வர முடியாது, யாரையும் நீங்கள் குத்தம் சொல்ல முடியாது, வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, இந்த பூமியிலே பலரை பலமுறை, சிலரை சிலமுறை, பலரை சிலமுறை, சிலரை பலமுறை சந்திக்கும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார் சமுதாயத்தில். நம்ம பெத்த அம்மா அப்பாவோட, உடன்படிக்கை மனைவி புருஷனோட, நம்ம பெத்த பிள்ளைகளோட, வாடகை வீடோ குடிசை வீடோ மாட மாளிகையோ கூட கோபுரமோ சந்திக்க தான், பேச தான், உறவுகளை தான் தேவன் வச்சுருக்கிறார். அந்த வீட்டில் தான் இருக்கேன், இது எனக்கு தோணவே இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. ரொம்ப நீங்கள் பெரிய யோகியன்லாம் ஊருக்கு சொல்லாதீங்க. கேவலம், காரி துப்ப வேண்டிய ஒரு விஷயம். கடவுளோடு பேசுகிறேன்னு சொல்லாதீங்க, அபத்தம். அது மகா பெரிய பொய். கண்ணால் காண்றவங்க சகோதரன்கிட்ட பேச முடியல, அவங்கள பற்றி யோசிக்க முடியலன்னா இங்கேருந்து வரைஞ்சிக்கிட்டு அரூபியாக இருக்கிற தேவனோடு எனக்கு அப்படிப்பட்ட அளவலாவிய உறவுனா நீங்கள் தான் உங்கள் மாய காரியங்களில் நீங்கள் தான் மூழ்கி வாழ முடிஞ்சால் வாழுங்க, இல்லைன்னா சாகுங்க, அவ்வளோதான். கண்ணீரோடு தான் சொல்கிறேன், எரிச்சலோடு சொல்லலை. நம்முடைய அறியாமை நம்மளை கொன்னுக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஒன்று, நம்ம அறிஞ்சும் கீழ்ப்படியாமை நம்மை கொண்டுக்கிட்டே இருக்கு பாருங்கள். ரெண்டு, நம்ம அறிஞ்சதை மறுத்துக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். அது மூணு. many things kill, destroy our quality, our strength. நம்முடைய பக்தியை நாசம் பண்ணுது. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். இட்ஸ் அ பிளேஸ் ஃபில் வித் க்ளோரி. மருவமலையின் அனுபவத்தை யோசித்து பாருங்கள். பேதுரு என்ன பேசுகிறேன்னு அவருக்கே தெரியல. யோவானும் யாக்கோவும் அமைதியாக இருந்தாங்க. இவர் தான் எப்பயுமே ஸ்போக்ஸ் பர்சன். ஓகே, முந்திரி கொட்டையாக தான் பேசினார்லாம் இருக்கட்டும், ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, என்ன சொல்கிறான்னு தெரியல. மறுரூப மலைங்கிற முகம் வெண்மையாயிற்று, பேரொளி அவங்களை சூழ்ந்தது, வானத்தில் சத்தம் உண்டானதுங்கிற அந்த எக்ஸ்டர்னல் ஹாப்பனிங்கை மாத்திரம் நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி பார்க்கக்கூடாது. அதே இயேசு தான் பூமியில் இறங்கும்போது, அந்த அனுபவம்லாம் முடித்து இறங்கும்போது ஊழியத்தில் கர்த்தருடைய சித்தம் வெளிப்பட்டது, விடுதலை ஏற்பட்டது. அதை 3 வருஷம் டெய்லி காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த தூங்கின நேரம் போக, ஏதோ ஓய்ந்த நேரம் போக, அவங்க ரெடியான வெளியே கிளம்பின நேரத்துலேருந்து அவங்க பார்க்க தவறினாங்க. They failed to behold the glory of Jesus in the body. மகிமையை காண்பியும், மகிமையை காண்பியும், மகிமையினால் நிரப்ப நம்ம எல்லாம் ஆதங்கப்படுறோம். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. இப்படி போய் பார்த்தவங்க வந்தவங்க எதாவது எழுதினவங்க இதெல்லாம் கேட்டுட்டு நமக்குள்ளே இன்னுமே கனவு, ஒரு கற்பனை உலகத்தில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு மத்தியிலே ஒளி தான் இறங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மத்தியில் அக்கினியே ஜெனுவினாக ஒரு நெருப்பே இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அப்படியே பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு குளிர்ச்சி,
ஒரு இறங்கிருச்சு, என்னத்தையும் ஏதோ இறங்கிருச்சு, ஃபிசிக்கலாக டேஞ்சிபிளாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அதனால் என்ன, இப்போ என்ன அதனால் என்ன, ஸோ வாட்? அதெல்லாம் அடங்கின பிற்பாடு, அந்த உஷ்ணம் அடங்கின பிற்பாடு, அந்த குளிர்ச்சி அடங்கின பிற்பாடு, அந்த பரவசம்லாம் அடங்கின பிற்பாடு வேலை இருக்கே, அதுக்கு தான் மகிமை இறங்கிச்சு. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் ஒப்புரவாதல் நடக்கணுமே, சமாதானம் ஆகணுமே, சுயம் சாகணுமே, இயேசு வெளிப்படணுமே, தரித்திரர் அங்கே அவங்க நற்செய்தி போயிருக்கணுமே, குஷ்டரோகி சுகமாக இருக்கணுமே, குருடன் பார்த்துருக்கணுமே, செவிடன் கேட்டிருக்கணுமே, நாமளே கண் இருந்தும் காணாமல், காது இருந்தும் கேளாமல், இதயம் இருந்து உணராமல், கடினமான ஒரு வேகாத மொச்சக்கட்டையாக இருந்து நம்ம மேலே மகிமை இறங்கினா தான் என்ன, இருள் இறங்கினா தான் எல்லாம் ஒன்று தான். வாட் அ பிட்டி, இல்லை? ஸோ we have not come to really respect and prefer and prioritize, முதன்மைப்படுத்தி முக்கியப்படுத்தி இதுதான் என்னுடைய அத்தியாவசியமான தேவை. என் ஆவி ஆன்மா சரீரம் ஒரு விலாசத்துக்கு கீழாக தேவன் என்னோடு பேச வருகிறது என்கிற உணர்வு வேணும். அது நித்திய வரைக்கும் ஒரு பிரதிபலிப்பு இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் இல்லாமல் வரும். சோஷியலைசிங்காக நம்ம சர்ச்சுக்கு வர்றது அதுலேயுமே தான் நம்ம ஜெயிக்கலை, அதுலேயுமே தான் நம்ம மேன்மையை காணலை. அவள் என்ன பார்க்கல, அவள் எனக்குன்னு சொல்லலை, அதை மதிக்கலை, இப்படி தான் இருக்கே வெளியே. See, we have lost the whole picture, smaller picture and the bigger picture. நமக்கு சபையை பற்றி நிறைய தெரியும்னு மனசில் இருக்குல்ல. என்ன தெரியும்னா அசடு வழிஞ்சிட்டு எதையாவது சொல்லிகிட்டு இருப்போம். வாஸ்தவத்துக்கு நீங்கள் இந்த 29ஆம் அதிகாரம் முந்தின பகுதியெலாம் கொஞ்சம் வாசிச்சுட்டு தான் இந்த வசனத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும். யூ டூ இட் யுவர் செல்ஃப். இப்படி நான் சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு ஸ்டடி முடியாது. அதே 29ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 29 verse 44. ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவிலே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். ஸோ சாங்டிஃபிகேஷன் கண்டினியூஸ். பரிசுத்தம் அடைந்துட்டோங்கிறதே இல்லை பிரியமார்களே. அதெல்லாம் நீங்களும் நானும் தன்னார்வமாக கனிவோடு, பணிவோடு, பண்போடு, புன்முறுவலோடு, தாகத்தோடு, பசியோடு, பாசத்தோடு விரும்பணும். எடுத்துட்ட ஞான ஸ்நானமும் பெற்றுக்கொண்ட இந்த ஆவின் அபிஷேகத்தினுடைய புறம்பான அடையாளமான ஓரொரு அந்நிய பாஷைகளின் அடையாளமும் வெவ்வேறு விதமான சில வரங்கள் செயல்படுதுங்கிறதுலாம் பத்தாது. இட் டேக்ஸ் அஸ் நோவேர். இன்னும் சொல்லப்போனால் கடவுள் என்னை மன்னிப்பாராக, நான் குறைந்த அறிவுள்ளவன், குறைந்த புரிதல் உள்ளவன். இயேசு கிறிஸ்துவின் சுத்திகரிக்கும் இரத்தத்துக்கு இது எதுவுமே இணையில்லை, எதுவுமே ஈடாகாது. 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 12 விதமான ஊழியங்கள், 5 ஊழியங்களை பிரதான ஊழியர்கள்ங்கிற அந்த ஸ்தானத்தை, அந்த நிலையை தவிர வெவ்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அது இல்லைன்னா இதெல்லாம் மதிப்பற்ற விஷயங்கள், எல்லாம் குப்பை. நமக்கு நாம் அவருக்கு என்ன செய்கிறோம் செய்யலைங்கிறது ஒரு சிறிய காரியம்தான், ஒரு மிகவும் சிறிய அற்பமான காரியம்தான் விசாரணைக்கு வரக்கூடிய காரியம். நாம் எப்படி அவரை போல மாறுகிறோம், அவர் நம்மை விலை கொடுத்து கிரயத்து கொண்ட விஷயத்திலே நாம் எப்படி வளர்ந்துருக்கிறோம், எப்படி சொந்தமாகிவிட்டோம், எப்படி நமக்கே சொந்தம் அல்லாமல் இனி நான் அல்ல நீரேங்கிற ஆகிட்டோம். அதுக்கு தான் ஆசரிப்பு கூடாரம். பழைய ஏற்பாட்டு ரீதியில், புதிய ஏற்பாட்டு ரீதியில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு, இயேசு வாசம் பண்ணுறாரு. நமக்கு ஏதாவது புரியுதா, ஏதாவது தெரியுதா, ஏதாவது நடக்குதா? அதே டெய்லி நடக்கிற ருட்டீன் ஒர்க்கு தான் நடக்குது. அதில் தான் அவருக்கு இடம் வேணும்.
அந்த ஒர்க்கு தான் எங்கே நடக்குது? அவருக்கு சொந்தமான ஆவியிலே, அவருக்கு சொந்தமான ஆத்மாவிலே, அவருக்கு சொந்தமான சரீரத்தில், அவருக்கு நாம் வாழ முடியுமா 32:8 பிரகாரமாக பிரித்தெடுத்த வாடகை வீடோ சொந்த வீடோ அந்த இடத்துல தான் இந்த காரியம் நடக்குது. ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். டெய்லி என்ன பலி செலுத்தினோம்? ஸ்தோத்திர பலி தான். அந்த ஸ்தோத்திரத்தில் எது பரிசுத்தமாச்சு, எது தூய்மையாச்சு, எது வேறு பிரிக்கப்பட்டது, எது முக்கியமடைந்தது, எது கனப்படுத்தப்பட்டது, எது தலை ஓங்கியது, எது ஆளுமையை செலுத்தியது, எதற்கு நாம் அடிமையானோம், எது நம்மை ஆளுமை செய்தது, எதை நாம் அடிமைப்படுத்துகிறதை நசுக்கி அது மேலே ஜெயத்தை நிலைநாட்டினோம். அந்த பலி ஆண்டவருக்கு எவ்வளோ சுகந்த வாசனையாய் மாறியது. எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் நான் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். இட்ஸ் அ டெய்லி டியூட்டி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆசரிப்பு கூடாரம் அந்த இது ஓய்வே இல்லாத கைண்ட் ஆஃப் லீவே இல்லாத விஷயம். ஆக்சுவலாக 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். சாட்டர்டே அன்னைக்கு எல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னா ஆண்டரோடு உட்காந்துற நேரம் தான் முழுக்க வேதத்தை படிப்பதும் வாசிப்பதும் சுத்தபத்தமாக காரியங்களை செய்கிறதும் சமைக்கிறதும் சாப்பிட்றதும் அந்நியர்களோடு பகிர்ந்து கொள்கிறதும் அவங்க வீட்டில் இந்த அடிமை கொண்ட அந்நியர்களுக்கு ஆண்டருடைய அன்பை சொல்கிறதும் அதுதான் தேவன் எங்களை தான் சொல்கிறது. இதெல்லாம் பெரிய வேலை. பெத்த பிள்ளைகளுக்கு அதை சொல்கிறதும், கடந்த வாரத்தில் நடந்த பிசகுகள் ஓட்ட விழுசல் அதெல்லாம் சரி பண்ணுறதும், empowering for the next day, next week. It's a whole kind of job. ஒரு 24 hours கொடுக்குறார். லாஸ்ட் 6 daysல இருந்த ஒழுங்கினங்கள்லாம் மாற இந்த ஓய்வு நாளில் என்னோட உட்காந்து அடுத்த ஒரு வாரம் என் நினைவாக என் திருவுளமாக நீ நடந்து கொள்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். என்னோடு சந்தோஷமாக இருக்கிறார். அல்லோ நல்லா கேளுங்க இந்த விஷயத்தை. எனக்கும் தான் பிரசங்க பாணியில் தான் சொல்ல முடியுது. எல்லாத்தையுமே பர்சனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. அவரோடு சந்தோஷமாக இருப்பதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் கூப்பிட்ருக்கேன். அவரோடு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? சந்தோஷமாகவே இல்லைன்னு நான் சொல்ல வரல. சந்தோஷமாகவே எப்பயுமா இருக்க முடியுது. உடனே யாரோ அந்த சந்தோஷத்தை கெடுக்க வந்துடுறாங்க. ஏதோ வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, நேரமே போயிடுச்சு, அவர் மறந்துட்டேன். இப்போ வரதும் போகிறதும் வரவங்க போகிறவங்க நடக்கிற காரியங்கள் தான் நம்ம சந்தோஷத்துக்கு காரணியாக மாறிடுச்சு. அவர் நம்முடைய சந்தோஷத்தின் காரணமாக இல்லை. இது கூட நீங்கள் யோசிக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு நாமே கூப்பிட்டு வந்தாங்க, இல்லை அவங்களே வந்தாங்க. கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுனால வேறு யாருமே அக்கம் பக்கத்துலேயோ நமக்கு வேறு யாருமே தெரிஞ்சவங்க பண்ணவங்க அவசியமானவங்களாம் வீட்டுக்குள்ளே விட மாட்டோமா, பேச மாட்டோமா? அவங்க வந்திருக்காங்க, நீங்கள் போங்க அப்புறம் வாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒருவேளை சொல்லுவோமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம்னா சொல்லுவோமா இருக்கும். சரி, அது ஒரு நாள் ஒரு வேளை. அந்த வந்த கெஸ்ட்டு வீட்டில் மினிமம் 3 days 4 days தங்குறாங்க வச்சுக்கோங்க. அவங்க இருக்கிறாங்க, 3 நாள் கழித்து வாங்கன்னு சொல்லுவோமா? சொல்லலாமா? சரியாக இருக்குமா? வந்தவங்களுடைய தேவை என்ன, வந்தவங்களுடைய காரணம் என்ன? அவங்களாம் வந்திருக்காங்க, யார் கூட நாங்கள் பேச மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து விருந்தினராக நினச்சாதான் இந்த சிக்கல், இந்த வில்லங்க. நமக்கு இயேசு விருந்தினர் அல்லவே, நம்முடைய மூத்த சகோதரர். இன்னும் அது வாயில் தான் இருக்குது, ஒரு மூளை குறிப்பாக தான் இருக்குது, அறிவு குறிப்பாக தான் இருக்குது. அவர் மூத்த சகோதரராக இருக்கிறார் வீட்டில். உங்கள் வீட்டில் எல்டர் பிரதர் போயிட்டு வேலைக்காக போனார். வீட்டில் அவர் தான் மூத்தவர், பிள்ளை. அப்புறம் அவர் தான் முதல்ல படித்து முடித்தார், வேலைக்கு போனார், உள்ளூர்லாம் வெளியூர் போனார். அப்புறம் வந்து அண்ணாச்சி வீட்டுக்கு வந்தார், தங்குறாரு. உடனே எங்கள் அண்ணன் வந்திருக்காரு, யாருமே பேச மாட்டேன்னு சொல்லுவீங்களா? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? ஏன் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறது இல்லை? உங்கள் மூத்த சகோதரரே உங்கள் சொந்த சகோதரை பார்க்கலாம் அதிகமாக சிநேகிக்கிற இயேசுவே உங்களுக்குள்ளே உங்களோடு இருக்கும்போது எவ்வளோ நம்ம ட்ரிப் ஆகிறோம் பாருங்கள், எவ்வளோ தடுமாறுறோம், எவ்வளோ தள்ளாடுறோம்.
உங்கள் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். சொந்த சகோதரனா அவர் தான் கர்ப்பத்தை பிறந்த பிள்ளைன்னா எவ்வளோ அவர்கிட்ட அந்த லீவுக்கு தான் வந்துட்டார், இருக்க போகிறார். ஒரு 10 days இருக்க போகிறார், சம்டைம்ஸ் 1 month இருக்க போகிறார். என்ன செய்ய போகிறீங்க? விரட்டி விட்டுருவீங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, ஃப்ரீயாக இருந்துச்சு, நீங்கள் வந்தவொடனே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல இப்படி சொல்கிறாங்க. உண்டு தான். ஆனால் ஆஃப்டர் சம்டைம் அதுங்க பழக தானே வேணும். அவர் ஒன்றும் அந்நியன் அல்லவே. அவர் வந்து அந்த சரீரத்தில் அந்த குடும்பத்தில் ஒரு அங்கம் அல்லவா, முதல் அங்கம் அல்லவா. அப்போ சபை வந்து அங்கம், பல அங்கங்களால் நிறைந்த ஒரே சரீரம். அந்த ரியலைசேஷன் நமக்கு, அதை எங்கேயே காற்றுல விட்டுட்டோம். ஸோ அந்த பரிசுத்தமாக்குவேன், சுத்திகரிப்பேன்னா, இது வரைக்கும் நான் இல்லாதபோது இப்படி தான் நடந்ததா அப்படின்னு விசாரிப்பார். உனக்கு என்ன அப்படின்னு கேட்க முடியாது. அம்மா அப்பா கேட்கலாம். அம்மா அப்பா இருந்தாலும் அவர் தான் இதை விட பெட்டராக எதாவது ஆலோசனை சொன்னால் கேட்க வேண்டியது தான், பிரயோஜனமாக இருந்தால் கேட்க வேண்டியது தான். குடும்ப நிர்வாகமே சீர்குலைந்தது வண்ணமாக இருந்து பயங்கர கடன் தொல்லையிலும் பிரச்சனையிலும் எல்லாம் அட்டாசம் இருந்தால் அவர் என்ன சொல்வார்? உலக பிராரமான பிள்ளையாக இருந்தால் இருக்கிற வரைக்கும் இருப்போம், இல்லைன்னா வெளியில் வாடகைக்கு ரூம் எடுத்து இருந்துட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு 1008 வேலை இருக்கும் போயிடும். ஏசு அப்படி போக மாட்டார். அப்படி போயிட்டால் நம்ம அழிஞ்சோம். அவர் நம்ம விட்டு விலகவில்லை. எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவர், எங்களை கைவிடுவதில்லை எல்லாம் சொல்லிக்கிறோம். இருந்து அவர் எதையும் சுத்திகரிக்க விடுறதில்லை, சுத்தமாக விடுறதில்லை. யோசித்து பாருங்கள், கோபமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். unless you realize these things, it starts from you. It starts from you in your house. Third scripture, 1 Kings 9:3. 1 ராஜாக்கள் 9:3. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். இது வந்து பழைய ஏற்பாட்டில் ரொம்ப பரிச்சயமான ஒரு வேத வாக்கியம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவனம்னு சொன்ன யாத்திரா 25ஆம் அதிகாரத்திலிருந்து அதுக்கு முன்னே அதனுடைய ப்ரப்போசல், அதனுடைய பிளான், அதெல்லாம் சொன்னதிலிருந்தே ஆண்டவர் வந்து அவங்க மக்களோடு நான் வாசம் பண்ணணுன்னு விரும்புகிறேன், எனக்கு கட்டுனே சொல்லிட்டார். அன்னையிலிருந்து தேவன் இருக்க தான் விரும்புகிறார். எப்போ அவர் நம்ம மத்தியில் நமக்குள்ளே வாழணும்னு விரும்பினாரோ அப்போ நமக்கு சனி பிடிச்சதான் யோசிக்கக்கூடாது, சளி பிடிச்ச மாதிரி யோசிக்கக்கூடாது. அவர் இருந்தால் முதல்ல அவர் தன்னை சுத்தம் பண்ணிக்கிறாரு, நம்மளை சுத்தம் பண்ணுறாரு. பிரைஸ் லார்ட். சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ளே இருக்கலாம். எங்கள் வீட்டில் அவ்வளோதான் வசதி, இருக்கணும்னா இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு வசதினா நீங்கள் வெளியில் தங்கிட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம், இவ்வளோதான் சாப்பாடு, இதுதான். சில பேர் ரொம்ப பெரிய யதார்த்தமாக பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க. எவ்வளோ நாள் அது சரியாக இருக்கும், எவ்வளோ காரியங்களுக்கு அது சரியாக ஒத்து வரும். வந்துட்டோமே அப்படிங்கிறவங்க அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரீஃப் மோமெண்ட், ஃபியூ டேஸ் சகிச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் டைம் வரவங்க யோசிப்பாங்களா? இப்போ நம்ம யோசிக்கணும். அந்த பேரலில் இயேசு வந்து 2-3 நாளைக்கு வந்துட்டு போகிறவர் இல்லை, நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறவர். அல்லேலூயா. நித்திய விவாகத்துக்கென்று நம்மை அவர் நியமித்தவர். ஸோ நம்ம அவர் விரட்டி உள்ளே உட்கார வச்சுட்டே ஓடி போகிற மாதிரி நடந்துக்கிறோம். அவர் ஓடி போகிறதில்ல, ஏன்னா அவர் நம்ம சொந்தமாக்கிட்டார். நம்ம எவ்வளோ கிருத்திரமானவங்க, எவ்வளோ துள்ளுமில்லை நமக்குள்ளே இருக்குது. ஒரு இடம் வாங்கிட்டோம், அது உபயோகமாக இல்லைனாலும் என்னென்ன விதத்துலலாம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயோ யாரோ விவரம் தெரிஞ்சவங்கிட்ட விசாரித்து அந்த இடத்த பிரயோஜனமாக்க யோசிக்கிறோம். வேலி அடைக்கிறோம். போ நஷ்டம்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் எப்படியும் யாராவது விடுறோமா? வெளியில் சொல்லிக்க முடியல.
அவருடைய இருதயம் அங்கே இருக்கும். The heart of God is within me. நான் சில நேரத்தில் அப்படி யோசிக்கிறேன். அதனால் இதெல்லாம் நான் சொல்கிறதுனால நீங்கள் ஒன்றும் நான் வானத்திலேருந்து குதிச்சு தான் நினைக்க வேணாம். நீ நினைக்கவே இல்லைனாலும் ரொம்ப சந்தோஷம். நினச்சாலும் தேவையில்லாமல் நினைக்க வேணாம். இப்போ வளர வளர தியானிக்க அவர் எனக்குள்ளே இருக்கிறதுக்கும் நான் அவருக்குள்ளே இருக்கிறதுக்கும் என்ன தகுதிங்கிறது தான் ஓயாமல் யோசிக்கிறேன். அதனால் வேணாம்னு சொல்ல முடியல. சுத்திகரிங்க, தொடர்ந்து சுத்திகரிங்க. அப்போ என்ன அளவுக்கு வாய்க்கு கைக்கு விட்டு கொடுக்கறத அப்படியே எத்தனையோ காரியங்களை சொல்கிறோம், நினச்சி புரிஞ்சு வச்சுருக்கோம். மற்றவங்களுக்கு ஆலோசனை செய்ய வாய்க்கிலேயே சொல்கிறோம். ஆனால் பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர். இயேசு அவருக்குள்ளே வந்தவுடனே, இயேசுக்குள்ளே அவர் இருக்க கண்ட உடனே தவிக்கிறார். இதெல்லாம் என்ன 613 பிரமாணம் 6013 பிரமாணமாக தான் இருந்தேன். என்ன அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் அனுதினமும் சாகிறேன். என்றைக்குமே இது பிடிக்காத ஒரு உண்மை. இதை நிகழ்த்தாமல் மேலோட்டமாக ஏதோ காரியங்களை செஞ்சோம், 4 பேர் மெச்சிக்கிட்டாங்க, மாலை விழுந்துச்சு, பொன்னாடை போத்துனாங்க, வச்சுக்கிட்டு ரொப்பிக்க வேண்டியதான், பீரோவில் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மை பற்றிய தேவனோடு இருக்கிற உறவை பற்றிய பெரிய உண்மை. இதுதான் ஜெனுவின் சர்ச், த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அங்கே என்னுடைய இருதயம் இருக்கும். இருதயம் இருக்கும் இடம், the heart of God is there. செம போராட்டமாக இருக்குது. கொஞ்சம் கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்து தகுதி ஆகிட்டோம், இல்லை ஏதோ நமக்குள்ளே நம்ம நினச்சிக்கிறோம் தகுதி ஆகிட்டோங்கிறது போல், இல்லை ஒரு ஆமோதனை கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறோம். உடனே we want to sit on a pedestal. அவங்களோடலாம் இருக்க முடியாது, இவங்களோட இல்லை எல்லாரோட இருக்கிறோம் சொல்லி இருக்கிற தரம் போயிடுது. பூவோடு கூட சேர்ந்த நார் தான் மனம் பெறும். அதுக்கு எதிர்மறையான காரியத்தை சொல்லி தான் என்ன கேவலம், யோசிக்க தான் வேணும். அங்கே அவருடைய இருதயம் இருக்கும் இடம். எப்படி 2 இருதயம் இருக்கலாம்? ஒன்றும் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு சொந்தமாயிடணும், அவருடைய இருதயம் நம்முடைய இருதயமாக மாறிடணும். இந்த 2 ஆப்ஷன் தான், வேறவருக்கு இருதயம் இல்லை. அவர் நம்முடைய இருதயத்தை சொந்தமாக்கினதுனால நமக்கு சொந்தமான இருதயத்தையெல்லாம் அவர் முறிச்சிடுவார்னு நினைக்கிறது சரியல்ல. ஆனால் இருதயம் முறிவு ஏற்படும் அளவுக்கு ஒருத்தருடைய குணமும் காரியமும் இருக்குமானா அதை ஆண்டவர் சரி செய்கிறதுக்காக எடுத்துக்கொள்கிற அந்த முயற்சிகள் மனமடிவை ஏற்படுத்த தான் செய்யும். நம்ம தான் அமைதியாக இருக்கணும். அது அவங்களே உணர்ந்து ஒப்புரவாவாங்க, நாமளும் ஒப்புரவாகணும், நாமும் விட்டு கொடுக்கணும். பெரிய வேலைங்க, பெரிய வேலை. இதுக்கு தான் நம்ம விட்டு கொடுத்துருக்கணும். நம்ம இடத்த விட்டு கொடுத்துடலாம், பணத்தை விட்டு கொடுத்துடலாம், அந்தஸ்தை விட்டு கொடுத்துடலாம், ஆஸ்தியை விட்டு கொடுத்துடலாம். நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கறது என்பது ரொம்ப ரொம்ப நம்ம தயங்கி யோசிக்கிறது தான். எனக்குன்னு ஒரு இதயம் இல்லையா, எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இல்லையா, எனக்குன்னு ஒரு சாய்ஸ் இல்லையா, அப்படிலாம் நம்ம யோசிக்க தோணும். அதெல்லாம் இல்லைன்னு கடவுள் சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் உடனே ஒன்று கேள்வி கேட்பார், உனக்கு எல்லாமே சுதந்திரம் இருக்குப்பா, நான் உள்ளே இருக்கிற நன்மையும் இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்க வரல, ஏன் இப்படி பயந்து சாவுற? என்ன உன்னோட வச்சுக்கிறதுக்கு என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்பார். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆக்டோ செகண்டும் நீங்கள் சரியான முழுமையான நானும் நீங்களும் பதில் சொல்லி ஆகணும். அப்போ நம்ம in a given day 10 minutes 5 minutes எடுத்துக்கோங்க, that's a lot of time, it's a quite a bit of time. 5 நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் முழுசாக நம்மளால் நம்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்புகிறோம்னு நினைக்கிறீங்களா?
இப்படிலாம் நீங்கள் சரியான ஒரு லேபரட்டரியில் சோதனை கூடத்தில் எப்படி பக்காவாக ஆய்வு செய்கிறாங்க, அது மாதிரி நம்முடைய மனதை ஆய்வு செய்தோன்னா ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் நம்ம முழுசாக நம்புறதில்லை. அப்படி எல்லாம் ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே, உங்களுக்கே தெரியும் ஆண்டவரே, என்னத்துக்கு இதெல்லாம் பீடிங்க, நம்புகிறேன் நம்பலை அவ்வளோதான். அவர்கிட்ட பரவாயில்ல நான் நம்புகிறேன், என்ன ஆனாலும் அதெல்லாம் நீ சொல்லாத. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னாலே நீ அவரை மட்டம் தட்டுன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்னை பாதுகாத்துக்கவோ என்னை நிர்வாகம் பண்ணவோ உங்களுக்கு லாயக்கில்லை. என்னை விசாரிக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு தெரியாது. வாட் யூ நோ அபவுட் மீ, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், என் தேவையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கான நன்மையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்காம தான் அந்த கேள்வி கேட்குறோம். அதனால தான் கேட்குறேன், என்னை நம்புகிறாயா, உனக்கு நான் இதை செய்ய முடியும் நீ நம்புறியான்னு கேட்டார் ஆண்டவர். அவங்க அப்பா, அந்த அப்பா சொன்னார், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யும். Do you have such a wholesome belief, faith on God, on Jesus? Church, the body. ஸ்தோத்திரிப்போம்.